நேயர்களே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ක්‍රිස්තුස්වාසතුල ප්‍රේමාන්තනය සුභපතල පිළිගන්නවා. இந்த நாள்ல நாங்கள் கடந்த நாட்கள்லாம் கர்த்தர் யார் என்பதை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். උන්වහන්සේ කවුද කියනවාද අපි බලමින් පැමිණෙනවා. இந்த நாளிலே நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். මේ දවසෙත් අපි දෙයක් බලන්න යනවා. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம், එළිදරව් පොතේ நீங்கள் 19வது அதிகாரம் 19 වෙනි පරිච්ඡේදයේ 11வது வசனம் சொல்லுது. 11 වෙනි වචනේ කියනවා. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரையை காணப்பட்டது, அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுது. එවිට ස්වර්ගයේ ඇරී තිබෙනවා දුටිමි, බලව සුදු අශ්වයෙක් සිටියේය, විශ්වාසය සැබෑවයි කියනු ලැබූ. பாருங்க, கர்த்தர் யாரு அப்படின்னா அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. උන්වහන්සේවල විශ්වාසයත් සැබෑ වූ දෙවිඳුන් කියලා කියනවා. அவர் எல்லா காரியத்திலும் உண்மையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ඒකට උන්වහන්සේ සියල්ල තුල සැබෑවින් සිටියා. அப்ப அவர் எல்லாத்துல அப்படின்னா சத்தியம் உள்ளவர் அப்படின்னா அவர் சத்தியத்துல அந்த நடந்து உண்மையாய் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ඒතර උන්වහන්සේ සත්‍යතාවය තුල අවංකව අපේ මඟ පෙන්වන දෙවිඳුන් සිටිනවා. அவரை நாங்கள் ஆராதிக்கிற நாங்கள் උන්වහන්සේව නමස්කාර කරන්න நாங்களும் உண்மையாய் இருக்க வேண்டும். අපිත් සැබෑවින් සිටින යුතුයි. எந்த ஒரு விதத்திலையும் கர்த்தர்கிட்ட பொய் இல்ல. මොන කාර්යයකින්වත් උන්වහන්සේලා ගැවිලා බොරු කියන්නව දෙන්නේ නැහැ. பொய்க்கு பிதா பிசாசா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ බොරුවට පියාවිල්ලා යක්ෂයා කියලා කියනවා. ஒரு பொய் சின்ன விஷயம் நீங்க சொன்னாலுமே කුඩා දෙයක ඉඳලා ඔයාලා බොරු කිව්වොත් அது பிசாசுக்கு ஒத்து போற காரியமா இருக்கிறது. ඒකල යක්ෂයාට එකක වෙන්නව ඒ කාර්යය. எந்த ஒரு காரியத்திலயும் நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பொய் பேசிற உண்மையா இருக்க வேண்டும். මොන දේ වුණත් අපි ඇවිල්ලා ඒ කාර්යය තුල අවංකව සිටිය යුතුයි. பொய் பேசிடவே கூடாது. බොරු කියන්න මොන ஏன்னா கர்த்தர் சமூகத்துல கர்த்தர் இடத்துல என்னைக்குமே உண்மையற்ற காரியங்களுக்கு இடமே இல்ல. එතට උන්වහන්සේගේ අභිමුඛය ඇවිල්ලා බොරු කාර්යයන් වලට ඇවිල්ලා ඉඩ නැහැ. அப்ப இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நாங்க உண்மையா இருந்தோம்னா, අපි උන්වහන්සේට අවංකව සිටියා නම්, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உண்மையா இருக்கும் என்றால், අපි ජීවත් වෙන ජීවිතේ අවංකව තිබුණා නම්, எங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் கர்த்தர் எங்களுக்கு உண்மையாக இருப்பாரு. ඒතර අපේ ජීවිතේ සියල්ල තුල උන්වහන්සේ අපිට අවංකව සිටියේ. என் வாழ்க்கையில நான் எல்லா இடத்துலயும் நான் உண்மையா இருக்க நான் ட்ரை பண்ணுவேன். සහෝදරය ඇවිල්ලා යගේ ජීවිතේ ඇවිල්ලා එම කාර්යයන් තුල ඇවිල්ලා අවංකව ඉන්න උත්සාහ කරනවා. கர்த்தர் முன்னுக்கு நாங்க உண்மையுமா இருக்க வேண்டும். උන්වහන්සේ ඉදිරියේ අපි අවංකව සිටිය යුතුයි. எங்களுக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட, பெரியவங்க கிட்ட உண்மையா இருக்கணும். අපි සිටිනව දෙමාපියන්ට වැඩිහිටියන්ට අපි අවංකව යුතුයි. அதே போல எங்களை நடத்துகிறவர்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும். ඒ වගේම අපි මඟ පෙන්වනව අයට අපි අවංකව සිටිය எங்களோடு යුතුයි. உண்மையாய் பழகிறவங்களுக்கு நாங்க உண்மையா இருக்கணும். අපිත් එක්ක අවංකව ඇසිරෙන්නව අයට ඇවිල්ලා අපි අවංකව සිටිය යුතුයි. நாங்கள் அப்படி வாழ ஆரம்பிக்கிற நேரம் එලෙස අපි ජීවිත වෙන්න ආරම්භ කරන විට கர்த்தர் எங்களுக்கு அந்த உண்மையை வெளிப்படுத்துவாரு. උන්වහන්සේ අවංක දේ ඇවිල්ලා අපිට එළිදරව් කරනවා. நாங்க உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் අපි අවංකය ලෙස அவர் සිටිනවා. எல்லா சூழ்நிலையும் உண்மையாக இருப்பாரு. සියලු වාර්තාවනයත් තුළ උන්වහන්සේ අවංක என் වෙන්නේ. வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் அதை பார்த்திருக்கிறேன். ගොඩක් කාර්යයන් තුළ ඒ දේ බැලුවා. நான் கர்த்தர் உண்மை உள்ளவராய் சில இடங்கள்ல காரியங்களை வெளிப்படுத்துவாரு. සමහර කාර්යයන් වල උන්වහන්සේ ඇවිල්ලා සැබෑ දෙවිඳුන් කියනව දේ පෙන්වයි. அவர் சொன்னா அதை செய்து முடிப்பாரு. උන්වහන්සේ කිව්වොත් ඒ දේ කළ අවසන් இந்த කරයි. காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு வாக்கு பண்ணார்னா, මේ දේ මම කරනවා කියලා උන්වහන්සේ පොරොන්දු කළොත්, தரிசனங்களை கொடுத்தார் என்றால், දර්ශනයන් උන්වහන්සේ அவர் දුන්නා නම්, உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் උන්වහන්සේ විශ්වාස වූ සැබෑ වූ දෙවිඳුන් ලෙස எங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை செய்து முடிப்பாரு. අපේ ජීවිතේ කාර්ය කළ අවසන් කරයි. அதுதான் அவருக்கு பேர், அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று. ඒ තමයි උන්වහන්සේ කියන්නේ විශ්වාස වූ සැබෑ වූ දෙවිඳුන් කියලා. அதனால இன்னைக்கு அவரை பற்றி கொண்டு இருக்கிற நாங்க උන්වහන්සේව අඳුනගෙන සිටිනව පිළිගෙන සිටිනව கலங்க தேவையில்ல. අපි කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. அவர் சொன்ன காரியங்கள், උන්වහන්සේ කියු දේවල් அவர் சத்தியமாய் உண்மை உள்ளவராய் எங்க வாழ்க்கையில செய்து முடிப்பாரு. විශ්වාස වූ සැබෑ වූ දෙවිඳුන් ලෙස ඉඳලා ඒ දේ කළ අවසන් කරයි. தாமதிக்குதே அப்படின்னு
யோசிக்கிறீங்களா? පරක් වෙනවනේ කියලා ඔයාලා සිතනවද? அவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில செய்வாரு. සැබෑම ඒ දේ ඔයාලා කරයි. நாங்க அவருக்கு உண்மை உள்ளவர்களாய், අපි උන්වහන්සේට අවංකව அவரை අයලස. போல உண்மையுள்ள ஒரு ஜீவியம் வாழ்ந்தோம் என்றால் උන්වහන්සේෙන් අපිත් විශ්වාසෝ ලෙස අපි ජීවත් වුණා. அவரும் நம்மளுக்கு அப்படியே இருந்து எங்களை நடத்துவாரு. උන්වහන්සේ ලෙස අපිටත් ඉඳලා මඟ පෙන්වයි. ஒப்பு கொடுப்பீங்களா? කැප කරමුද? எங்கள் அன்புள்ளவரே, හේමන්ත நீர் පියාණනි, எங்கள் உண்மையும் சத்தியமும் உள்ள தேவனாய் இருக்கிறீங்க. විශ්වාසෝ සැබෑව දෙවිදුන් ලෙස සිටිනවානේ. அப்படியே வாழ இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ, ඒ ලෙස ජීවත් වෙන්නේ මේ දවසේ කවුරු කැප කළාද? நீர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ඔබ වහන්සේ සියලුම දරුවන්ගේ நீர் ජීවිතය உண்மையும் තුළ சத்தியம் உள்ளவராய் வெளிப்படுவீராக. සැබෑ වූ සත්‍යතාවය තුළ ඔබ වහන්සේ එළිදරව් වෙන්න. நீர் ஆசீர்வதிங்க. ඔබ වහන්සේ ආශිර්වාද இயேசு කරන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ආමේන්. ආමේන්. God bless you. God bless you.